ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதற்கான ஒரு வேத வசனம் சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பொல்லாத வழியில நடக்கிறவங்க ஒரு நாள் அறுப்புண்டு போவாங்கன்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். பொல்லாத வழியில இருக்கிறவங்களாம் ஒருவேளை நீங்க பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தானங்க இருக்காங்க, நம்ம தான் நியாயமா நடந்து உண்மையா நடந்து நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லையா? சில வேலைகள்ல பாருங்க, நல்லது செஞ்சு செஞ்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம நல்லது செய்யற நமக்கு தான் அபாண்டமான பழிகளும் தேவையில்லாத சொற்களும் தேவையில்லாத பாருங்க மற்றவருடைய பேச்சுக்கும் ஆளாகிறோம். ஆனா இங்கு எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பூமியை பார்த்தா. ஆனா இன்னைக்கு வேதம் என்ன நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதுன்னு இந்த நாட்களை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அழகா பாருங்க, இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று. இந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே வரும்பொழுது பொல்லாதவர்களுடைய வழி அறுப்புண்டு போகும். பொல்லாதவர்கள் பாருங்க, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னா ஒரு பயிர் கூட பாருங்க, அதை அறுத்து போட்ட பின்பு அது வளர்றது மிக மிக எளிதான ஒரு காரியம். சில பயிர்கள் பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு அப்புறமா விளைச்சல் மறுபடியும் வரும். அது ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா அறுத்த அப்புறமும் பயிர் தரக்கூடியதாக இருக்கும். சில பயிர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம அறுத்துட்டோம் அப்படின்னா அந்த பயிர் மறுபடியுமே வளராது. அப்படி அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஃபினிஷ்டு, அவரோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ பொல்லாதருடைய வழிகள், அவருடைய வாழ்க்கை அறுப்புண்டு போகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய வழி பாருங்க இந்த பூமியை சுதந்தரிக்கும். இன்னைக்கு பூமியில நிறைய பேர் இடமே வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சொந்த வீடுன்றது எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கலாம். ஆனா அதை வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? இன்னைக்கு விற்கிற விலையை நினைச்சாவே ஒரே ஒரு வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய காரியமா இருக்குது. இன்னைக்கு ஒரு வீடு மட்டும் பாருங்க, சென்னை சிட்டிலையும் சரி இல்ல பெரிய ஒரு நகரத்துல நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களை போல பணக்காரர் கிடையாது அப்படின்ற மாதிரி லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் சுதந்தரிப்பாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நீங்க காத்திருக்கிறீங்களா? நான் காத்திருக்கிறேன்னா நிச்சயமாகவே கர்த்தருடைய பூமியை நாம் தான் சுதந்தரிக்க போகிறோம். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பஞ்சம் இருக்கலாம், குற்ற குறைகள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு சிறிய பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கடவுள் பாருங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறிட்டு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்குமே வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கேன் நானு, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னை வரைக்கும் நிறைவேறி அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிச்சுக்கிட்டாங்க. சுதந்தரிச்சது மட்டும் இல்ல, அவங்க கீழ்ப்படிந்த மக்களோ கீழ்ப்படியாத மக்களோ, ஆனா தேவனுடைய சொந்த ஜனமா அவர் என்னைக்கு ஏத்துக்கிட்டாரோ இது வரைக்குமே தேவன் அவர்களை பாதுகாத்துட்டு இருக்காருங்க. எவ்வளவு போர் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்கட்டும், அவருடைய கூட்டங்கள் பாருங்க, இஸ்ரவேலுடைய ஜன கூட்டங்கள் அழியாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர்களை காட்டிலும் வல்லமை உள்ளவர். ஒரு சிறிய மனிதன், 6 அடி உயரமுள்ள மனிதனுக்கு இவ்வளவாய் செய்ய முடியும் என்றால், கர்த்தாதி கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் வாழ்க்கையை பாருங்க நமக்கு சுதந்திரிக்கும்படியாக தான் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வெறுமையா இருக்கிறதா? இன்னைக்கு வாழவே முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்கீங்களா? வாடகை கட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்க கடை வாடகையை கூட நான் கட்ட முடியல, கடையை நடத்த முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்க வருமானம் உங்களுக்கு போதாத, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, இந்த வருமானத்தை வச்சு இனி வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பூமியை சுதந்திரிக்க போறீங்க. இந்த பூமியை சுதந்திரிக்கிற வேலையை யாருக்கு கொடுக்கிறாருன்னா, கடவுள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை மனுஷங்கிட்ட போய் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கோம் இல்லையா? ஒரு டாக்டரை பார்க்க போனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பல மணி நேரம் காத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா சில மனிதர்களை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள போய் பார்க்க ரொம்ப நேரம் ஹால்ல வெயிட் பண்றோம் இல்லைங்களா? ஆனா கர்த்தாதி கர்த்தரை, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நல்லவரை நாம் கனம் பண்ணும்படியாக அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பூமியை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா இருக்குன்னு சொல்றோமோ அந்த வெறுமையை போக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை யாரெல்லாம் இடமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு பிளாட் கூட வாங்க முடியாது, ஒரு மனை கூட என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க தான் உங்க வாழ்க்கையில சுதந்திரிக்க போறோம்னு உங்க இருதயத்தின் விசுவாசத்தை தூண்ட போறோம். ஏன்னா நாங்க தூண்டுறது இல்ல, தேவனே பாருங்க, அவர் மங்கி எரியிற விளக்க அணையாமல் பாதுகாக்கிற தேவன். அவர் பாருங்க சில வேளைகள்ல ஆவியானவரை வச்சு பாருங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தூண்டி விடுவார். அப்பொழுது நமக்கு விசுவாசத்தை
தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் சொல்லியிருக்கார். சில நேரங்கள்ல பேதுரு கூட பாருங்க, பிசாசு சோதிக்க வரும் பொழுது பிசாசு புடைக்க ஒரு மனுஷனை பாருங்க தவிடு மாதிரி புடைக்க வர்ற போல வரானா. ஆனா அப்போ அவனுக்கு அவிவிசுவாசம் ஆயிடுது பேதுருக்கு. அப்போ தேவன் பாருங்க அவனுடைய அவிவிசுவாசம் நீங்க பேதுருனுடைய அவிவிசுவாசம் நீங்க ஜெபிக்கிறாரா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்த்து அவிவிசுவாசம் இருக்கா? பயப்படாதீங்க. உங்களுடைய அவிவிசுவாசம் நீங்க கடவுளை ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கார். அது சும்மா இல்லைங்க. நிச்சயமாகவே இந்த ஆண்டுல நீங்க மனை வாங்காதவங்க வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத நல்ல காரியங்கள் இந்த ஆண்டுல நடக்க போகுது. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் ஆண்டவரே இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருக்கும் பொழுது பூமியை சுதந்தரித்து நாங்கள் நெடுநாள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. நாங்கள் ஆண்டவரே பொறுமை இல்லாதபடிக்கு இழந்து போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு பொறுமையை நீர் தருவீராக சுவாமி. சில வேளைகள்ல ஆண்டவரே நாங்கள் கடவுள் எப்போ கொடுப்பாரு நாங்கள் ஆண்டவரை காத்திருந்து 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 எங்கள் வாழ்க்கையில ஒரு வெறுமையை நாங்கள் ஆண்டவரை ஒரு வெறுப்பை எங்கள் வாழ்க்கையில வந்து விடுகிறது. அந்த வெறுப்பு எங்கள் ஜனங்கள் மத்தியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறென்று கட்டளையிடுகிறேன். அந்த வெறுப்பை என் தேவன் ஆண்டவரை அக்கினியில போட்டு சுட்டெரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை ஆண்டவரை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீர் இருக்கிறீரப்பா. அவர்களுக்கு விசுவாசத்தை ஒவ்வொருவரும் மனை இல்லாதவர்கள் மனை வாங்க வேண்டும் ஆண்டவரே. நீர் பூமியை சுதந்தரிப்பா என்று சொன்னீர். பூமியில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் மனிதனுக்காக நீர் படைத்திருக்கிறீர். மனிதன் சுகமாய் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் களி கூறும்படியாக நீர் ஆண்டவரை உண்டாக்கப்பட்டபடியால் அதை ஆண்டவரை அனுபவிக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல விசுவாசத்தை தந்து நீர் வழி நடத்த என் தேவன் வல்லமை உள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.